கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 31ஆம் தேதி 3ஆம் மாதம், 31ஆம் தேதி மார்ச் மாதம், 31ஆம் தேதி பங்குனி மாதம் 2026ஆம் ஆண்டு மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். கத்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வாதம் தருவாராக. புதிய மாதத்திலும் கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். இலவசமாக பெற்ற ரட்சிப்பை நாங்கள் மற்றவர்களுக்கும் இலவசமாக கொடுப்போம். அந்த வகையிலே இணைந்திருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசரன் ஆசிரியம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சௌரன் குணா அவர்கள் கூட இணைந்தார்கள். அவருடைய பிஸ்னஸ் ஓப்பன் பண்ண முன்னதாக இந்த நேரத்தில் இணைந்திருந்தார்கள். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி கலா சீலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நோர்வே தேசத்திலிருந்து புதிய நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் இரவு வேளையில் எங்களுடன் சௌரி தயா அவர்கள் வவனியாவிலிருந்தும் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே துதிகளோடு இணைந்திருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ஜபங்களுக்கு ஊடாக உலக நாடுகளுக்காக, இலங்கைக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, ஒவ்வொரு நாடுகளுக்காகவும் பெற்ற ரட்சிப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். இலவசமாக பெற்றுக்கொண்டோம், இலவசமாக நாங்கள் அவற்றை மற்றவர்களுக்கும் கொடுப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் சிலுவையிலே எங்களுக்காக நிறைவேற்றிய தந்த அதிகாரங்கள். ஆமேன், ஆமேன். பழைய ஏற்பாட்டின் அடிமைத்தனம் அல்ல, புதிய ஏற்பாட்டின் விடுதலையோடு நாங்கள் ஆண்டவரை துதிக்க, ஜெபிக்க கத்தர் உதவி செய்வாராக. அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற விதமாக எப்படி எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதோ, எங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிறதோ அந்த ஜபங்களை அப்படியே ஒப்புவிப்போம். நாங்கள் அவற்றை எழுதியல்ல, பாடமாக்கியல்ல. கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். ஆமேன். பிரைஸ்லோடமா. ஆமேன். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு உங்களுக்கும் புதிய 40வது வெட்டிங் அனிவர்சரிக்குள்ளே கடந்து செல்கிறீர்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே போகிறோம். நேற்றைய நாளிலே உங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி முந்த நாளே, நேற்றைய நாளிலே வானரையாவுடைய மகன் கூட பர்த்டே கடந்து சென்றார். அந்த வேலையை அவரும் ஓஃபெடுத்தார். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துகிறாரா? இந்த வேலையிலும் உங்களிடம் படிக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமீன், ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளிலே நாங்கள் யோவான் 19:26, 27 அங்கு அன்பின் வார்த்தையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனது அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இயேசுவானவர் உலகத்தின் பாவத்துக்காக பாடுபட்டு மரிக்கும் தருவாயில், அந்த இக்கட்டான தருவாயில் இன்னொருவருடைய தேவையை அவர் நினைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் நம்பிக்கைக்குரிய சீசரின் பாதுகாப்பில் அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் தேவன் எப்பொழுதுமே பொறுப்பானவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஆலயத்திலே எப்படி ஒரு தாயை, ஒரு சகோதரங்களை எப்படி மதிக்க வேண்டும், எப்படி கனம் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே எங்கள் தேவன் அந்த சிலுவையிலே அந்த நெருக்கமான நேரத்தில கூட அந்த அன்பு வாசத்தை பரிசுத்தமாய் காண்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு மத்தேயு 27:46 என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அடுத்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போமாய் இருந்தால், அங்கே ஏலி ஏலி லாவா சமத்தானி என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது.
இதிலே பாருங்கள் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரை தேவனுடைய திட்டவட்டமான அடையாளம் ஆவிக்குரிய இருளின் ஆட்சி காலத்திலே இயேசு பாவியலுக்காக நீதியுள்ள பாட அனுபவித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது சங்கீதத்திலே அங்கு சங்கீதம் 22:1 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி செல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், பாவியலுக்காக தண்டனையை சகித்து கொண்டு அப்பொழுது பிதாவாகிய தேவனின் பிரசன்னத்திலே அவருடைய முகத்தின் ஒளியிலே அவருடைய மகிழ்ச்சி அங்கே இருந்தது. இப்பொழுது அவர் அந்த நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் அந்த மகிழ்ச்சி இல்லாத தன்மையிலும் அந்தகாரப்பட்ட வேளையிலும் ஆண்டவராயே இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏசாயா 53:10 அவர் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசுவானவர் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நேரத்தில் தன்னுடைய வாயை திறமாவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்திய நாள் 2 வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். இந்த 2 வார்த்தையிலும் நாங்கள் கண்டு கொள்ளக்கூடிய காரியம் ஒன்று ஐக்கியமாய் இருக்க வேண்டும். 2வது காரியம் அங்கு அந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த காரியமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்திய நாள்ல இந்த 2 காரியத்திலும் அங்கு ஜெபத்துக்காக நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்ததாமே உங்கள் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த அன்பின் வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே பேசின அந்த அன்பின் வார்த்தையை தேவ பிள்ளைகளின் நாவிலே அங்கு நிரப்பப்பட, இந்த வார்த்தைகளின் அர்த்தங்கள் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுக்காக மனுக்குலத்தை உம்முடைய ஒன்றான தகப்பனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்ற நீர் அந்த சிலுவையில பட்ட அந்த வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். எங்களை ஐக்கியப்படுத்துவதற்காக உம்மோடு கூட எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய பிள்ளைகளாக குடும்பமாக எங்களை சேர்க்க சிலுவையில் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வமாக எங்களோடு ஐக்கியமாக புத்திர சுவிகார ஆவியை தந்து அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய உரிமையை தந்து ஜெபத்தில் எங்களுக்கு ஐக்கியத்தை தந்தவரே உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். தேவரிடத்தில் இருந்த அந்த மரண வேளையிலே பிரியும் போது கூட உம்முடைய அந்த எங்களுக்காக அந்த மிஷனை மரிப்பதற்காக இந்த இரத்தம் சிந்துவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீரே. அந்த வாலிப வயதில எங்களை உம்மோடு ஐக்கியப்படுத்துவதற்காக இயேசுவின் குடும்பமாக எங்களை இணைப்பதற்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீரே. இன்றைக்கு பின்பு மறுமையில உம்மோடு கூட வாழுகிற வாழ்வுக்காக அந்த நித்திய வாழ்வுக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்து கொண்டீரே. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்முடைய சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கிறோம். எனக்காக எங்கள் ஒவ்வொருவருக்காக அந்த சிந்தின இரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம். அந்த உறவை தாயாக அந்த மரண நேரத்தில அந்த சீடனை தாயாக ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே, மகனாக ஏற்றுக்கொள்ள வைத்தீரே. இப்படியாக எங்களுடைய வாழ்வில ஒரு ஒளியாக உப்பாக வாழ்ந்து காட்டினீரே. நாங்களும் உம்முடைய வழியில வாழ்ந்து
ஒவ்வொரு மக்களுக்காக ஒவ்வொருவரோடும் ஐக்கியமாக இருந்து அன்பாக இருந்து உம்முடைய அன்பில் ஐக்கியத்தை இந்த நாடுகள் யுத்தங்களை எல்லாம் ஒழித்து ஆண்டவரே உம்முடைய இயேசுதான் வழியும் சத்தியமும் அந்த ஐக்கியத்தில எனக்காக அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. விசேஷமாக இலங்கை இந்தியா வாழுகிற ஒவ்வொரு மக்களும் எந்தெந்த நாடுகளில் வாழுகிறார்கள் ஒவ்வொரு தமிழ் மக்களும் எனக்காக அந்த ஐக்கியத்தை அந்த அன்பை தந்தீரே, புத்திர சுவிகார ஆவியை தந்தீரே, அடிமத்தனத்திலே வாழ்ந்த எங்களை விடுவித்தீரே. கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. எங்களை விடுவித்து மகளாக உம்மோடு கூட வாடுகிற வாழ்வை தந்தீரே. அந்த விடுதலை பெறாத ஒரு மக்களும் உம்மிடத்துல வந்து அந்த நித்திய வாழ்வை பெற்று வாழ கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இன்னும் அதிகமான மக்கள் ரட்சிக்கப்பட அவர்கள் குடும்பத்தோடு இருந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஜனற்காக ஜபிக்கிறேன், கணவருக்காக ஜபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக இந்த நாளில் இயேசு செய்த அதிசயங்கள் அற்புதங்களை தியானித்து அந்த குடும்பத்தை நீர் உயர்த்தி வைக்கும்படியாக ஜபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜபிக்கிறேன். அந்தவரே இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் குடும்பமாக மாற்றினீரே. புத்திர சுவிகார ஆவியினாலே எங்களை இணைத்தீரே. பரலோகத்துல வாழுகிற வாழ்வை எங்களுக்கு தந்தீரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் குடும்பத்துல இணைய அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ள கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த வாழ்வில நாங்கள் எல்லோரும் சமாதானமான அவருடைய ராட்சியத்தில் 1000 வருட ஆட்சி அதன் பின்பு நித்தியமாக அவரோடு வாழுகிற வாழ்வை ரட்சிக்கப்படாமல் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். எல்லாரையும் என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தெய்வமே, கேட்டுக்கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படாத மதங்களில் இருக்கிற பாவத்தில வாழுகிற ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய ஐக்கியத்தில, உம்முடைய அன்பில, உம்முடைய இரக்கத்தில, உம்முடைய வாழ்வில, எவர்லாஸ்டிங் வாழ்வில இணைத்துக் கொள்வீராக. துதிகான மகிமை ஒன்றான மெத்தவனாகிய மக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஊழியங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, sister. God bless you everybody. ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அண்டி நலமாய் வாழ அவர்கள் இருதயங்கள் துடிக்க வேணும் என்று சொல்லி, ஏனென்றால் அப்படி நலமாய் வாழ வேணும் என்று நினைக்கிறவர்கள் தான் அந்த துயரங்களை எல்லாம் தாங்கி வாழ்வார்கள். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். எல்லா மக்களும் நலமாய் வாழ இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் அப்பா. உங்க சோஸ்திர பலிகளை அப்பா நீங்க கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி சுவாமி. ஒளியான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையா இருந்து அப்பா எங்களை வாழ்வதற்கானவரே, எங்களை சுத்திகரித்து புதிதான வாழ்க்கைகளை கொண்டு வைத்த தகப்பனே மக்கு நன்றி, மக்கு நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்று ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே இந்த மக்கள் இந்த உலகமெங்குமில் உள்ள மக்கள் ஆண்டவரே யாவரும் உங்களுக்கென்று ஆண்டவரே
ஆண்டவரே வாழ்வதற்கு ஆண்டவரே ஒரு புதிதான வாழ்க்கையும் சமாதானத்தையும் அவங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தவரே, இப்பொழுது உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர்கள் நல்ல நலமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அவர்களை உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களால மற்றும் தான் அந்த புதிதான வாழ்வை நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று கூறியபடி ஆண்டவரே இந்த மக்களுக்கு உங்களுடைய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த உலகத்துல கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க வாக்கு தத்தம் செய்தார், வாக்கு மாறினார். அப்படியானவரே இவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அந்த ஆண்டவரே அப்பா, உங்களோட ஆவி எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. அதுக்கான நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை நேரம் மாலை நேரம் அவர்களுக்காக இருந்தாலும் அப்பா, அவங்களுக்கு உங்களோட மோசைக்கு கொடுத்த தரிசனத்தை போல அவங்களுக்கு உங்களோட தரிசனத்தை கொடுத்து அவங்களுடைய கண்களை திறந்து செவிகளை திறந்து அவங்களை எழுப்பும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. எல்லா தட்டைகளையும் நீக்குங்க. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றி அவர்கள் ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ஜெபித்து அநேகர் உங்கண்டை இழுத்துக் கொள்வதற்கு அப்பா உங்களோட ஜெப ஆவியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் இதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பை அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுமையா சோத்திர பழி விண்ணப்பம் ஜெப ஆவியை கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க. அந்த மெனக்கண்களை திறந்து ஆண்டவரே அவர்கள் உங்களோட பாதத்தடியில் வந்து இருப்பதற்கு ஆண்டவரே இந்த மரண நேரத்துல இந்த அந்த ஹோலி வீக்ஸ்ல அந்த வீக்ல ஆண்டவரே நீங்க உங்களுடைய உயிர்த்தலதுனால அவங்களுக்கு காண்பிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நானே வழியின் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன அந்த ஜீவன் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன். தானியலை போல ஆண்டவரே 3 தரம் அப்பா தவறாமல் ஜபிப்பதற்கு ஆண்டவரே நீங்க தெரிந்து கொண்ட ஊழியர்காரங்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான வெளிப்படுதலை கொடுத்து புதிதான எழுப்புதலை கொடுத்து ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல உங்களோட பரிசுத்தமான ஆவியை எங்களுக்கு ஆண்டவரே பலப்படுத்தி உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு நாங்க வழி தப்பி போகாத வண்ணமாக எந்த விதமான சூழ்நிலையில் நாங்க விழுவென்று போய் நாங்க உங்களை மறந்து விடாத வண்ணமாக எங்களை உங்களோட ரத்தத்தினால கழுவி இன்னும் அதிகமாக உங்களுக்கு தாகமா இருப்பவர்களாக யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா, நீங்க எங்களை தூக்கி எடுத்த நீங்க இன்று மட்டும் காத்த தகப்பன் இனிமேலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்சம் அப்பா நீங்க வெளிச்சமாக வந்து இந்த காலை நேரத்துல ஜெப ஆவியில கொடுத்து வந்த கொடுத்து மக்கள் அந்த ஊழியர்களை கொண்டு அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தினப்பா. அவர்களுக்கு ஒரு புதிதான எழுப்புதலை கொடுங்க. புதிதான ஆவியின் மூலமாக உங்களை பரிசுத்தமா ஆவியின் மூலமாக அவங்க உள்ளங்களை ஆண்டவரே மனம் தளர்ந்து இருக்கிற உள்ளங்களை ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுக்கு எழுப்பி உங்களுக்கு தங்கி இருந்த ஆண்டவரே உங்களுக்கு ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் அகைன் ரிஜாய்ஸ் என்று சொன்னபடி ஆண்டவரே உங்களுக்கு மகிழ்ந்து இருப்பதற்கு யாவருக்கும் ஒரு புதிதான ஜெப ஆவியையும் சோத்திர பலையை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. 3 திறந்தானியல் ஜெபித்தது போல ஆண்டவரே எங்களுக்கும் அந்த ஆவியை கொடுத்து அப்பா எல்லா பாவியலையும் நீங்க தேடி வந்தீங்க. அதுபடி அவர்களுக்கு ஜெபித்து புதிதான ஒரு வல்லமையின் மூலமாக அபிஷேகத்தின் மூலமாக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்க நல்லவரும் போதுமானவருமா இருக்கிறபடியா நன்றி ஐயா. ஒளியான சேற்றிலிருந்து எடுத்தவரே இன்னமும் உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக இந்த காலை நேரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற அபிஷேகத்தின் ஆண்டவரே நாங்க எப்பொழுதும் ஆண்டவரே உங்களுக்கு மூழ்ந்து இருப்பதற்கு உங்களோட புதிதான அன்பு இந்த காலையை கொடுத்து புதிதான கிருபையின் மூலமாக யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் வீட்டா செய்யற ஊழியர்களை உங்களோட கரத்துல கொடுக்கிற இன்றைக்கு புதிதான கிருபையின் மூலமாக அப்பா அவங்க செய்யற ஒவ்வொரு மறைவான நேரங்களும் செய்யற ஊழியங்களையும் யாவற்றையும் ஆசீர்வதிக்கப்படியா ஜபிக்கிற அவங்களானவரே அவங்க எல்லா விதமான எந்த விதமான நிலம்பரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே
அந்த சிங்கத்தை போல ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு விதமான தீமையும் வராத மனமாக அவங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க, உங்கள் சித்தத்தின் போட்டு நடத்துங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. பிசாசனம் கெட்டிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று பார்க்கிறான். ஆனா எங்களுக்கு நீங்க தந்த அந்த பரிசுத்தமான ஆவி எங்களை விட்டு எடுத்துக்கொள்ளாத வண்ணமாக நீங்க பரிசுத்தமா இருக்க போல நாங்கள் உங்களுடைய நினைவாக ஒவ்வொரு நிமிடம் இருப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிங்க. ஜன சிஸ்டர் செய்த இந்த காலவ நேர சோத்திர பலியலை ஐ ரியலி என்ஜாய்ட் இட். அவங்க அந்த சோத்திர பலி மூலமாக பாடின பாட்டுகள் மூலமாக கர்த்தர் என்னையும் ஆசீர்வதித்தார். அந்த அப்பா அந்த சோத்திர பலியலும் அப்பா உங்களுக்கு செய்யற விண்ணப்பங்களை நீங்க ஒரு போதும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரை. இன்னும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவீர்கள் ஆண்டவரே. கர்த்தருக்கு சோத்திரம். அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். அமே நன்றி அப்பா. உங்களுக்கு நாங்க மகிழ்ந்து களி கூறுவதற்கு ஜன சிஸ்டரும் அவங்களோட ஃபேமிலி கரத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. உங்களோட சுத்தத்தை படி நடத்துங்க. இந்த ஹோலி வீக்ல உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக நாங்க வாழ்வதற்கு யாவரையும் ஆசீர்வதித்து உங்களோட சுத்தத்தின்படி செய்யும்படியாக ஜெபிக்கிறார். உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி முதலாவது ராஜ்யத்தை அவருடைய நீதியை நாங்க தேடும் பொழுது சகலங்களுக்கு கூட கொடுக்க வல்லவராயிருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். எங்கள் ராஜா, தாழ்மையுள்ள ராஜா, இந்த நாட்களிலே சிலுவையிலே பேசப்பட்ட அந்த 7 வாக்கு தத்தம் இன்றைய நாட்களிலே நிறைவேறவும் அதை கடைபிடிக்கவும் கர்த்தர் ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காகவும் எங்களுடைய பாவ சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதலுக்காக ஆண்டவரே, எங்களுடைய நோய்களுக்காக, எங்களுடைய தரித்திரங்களுக்காக கர்த்தாவே நீ சிலுவையிலே சிந்தின மகா பரிசுத்தமான திரு ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். அந்த திரு ரத்தத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு பெற்று தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக வாழ கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆமேசப்பா, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீர் வரும் வரை நாங்கள் அதனை கரை திரையற்றதாய் பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்காக நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்தப்பா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட ராஜா நீர் பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றுக்கொண்டு எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக இந்த புனித நாட்களை நாங்கள் ஆசரிக்கிறதான வேலையிலே இன்னும் அதிகமாய் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களிலே கருமங்களிலே தலையிடாதபடிக்கு பரிசுத்தமா வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே. அப்படியா பரிசுத்தமாய் வாழ தேவன் நீர் உதவி செய்யுங்க. இந்த 40 நாள் மட்டும் உபவாசம் இருந்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்யாதபடிக்கு வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உமக்கென்று நல்ல காரியங்களை செய்ய கர்த்தர் ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலையிலே கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 2 நாட்களுக்கு முன்பாக இந்த குருத்தோலை ஞாயிறை நாங்கள் ஆசரித்தோம். அந்த நாளிலே அந்த ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்மை வாழ்த்தி பாடி கொண்டாடி உமது நாமத்தை மகிமைப்படுத்தி அதே வருகிற அதே 4 நாட்களிலே உம்மை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார்களே. அப்படி ஆகப்பட்ட வாழ்க்கை வேணாம் அப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் உம்மையே ராஜாதி ராஜனாய்
ஏற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. நீர் தாழ்மை உள்ள ராஜாவா இருந்து இந்த உலகத்திலே தாழ்மை எப்படி தாழ்மையோடு வாழ வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்று தந்தீரே, அதே போல நாங்களும் தாழ்மையாய் வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த சிலுவையிலே கூட உம்மை அடித்து அப்பா, உம்மை கஷ்டப்படுத்தி அவதூறான வார்த்தைகளை பேசின போதிலும் அவர்களை மன்னியுங்கள் பிதாவே என்று பரிந்து பேசின தேவனே, தொடர்ந்து அந்த 7 வார்த்தைகளிலே அதிகமான ஆண்டவரே அர்த்தங்கள் உள்ளது என்பதை மக்கள் எல்லோரும் உணர்ந்து, ரட்சிக்கப்பட்ட யாவரும் உணர்ந்து ஆண்டவரே அதற்கு ஒத்தாக வாழ்க்கை வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. சிலுவை பரிணந்தம் கூட எப்படி தகல்மை உள்ளவராய் கிருபை உள்ளவராய் பிதாவுக்கு கர்த்தாவே கீழ்ப்படிந்தவராய் இருந்தீரோ, அதே போல நாங்கள் கூட ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் தாழ்மையோடு உம்மை தேட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வீண் பெருமையினாலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்க அது போன்ற காரியம் வேண்டாப்பா. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவனே அப்பா, நீர் எங்களுக்கு எப்படி தாழ்மையாய் வாழணும் என்று எல்லா விதத்திலையும் கற்றுக் கொடுத்தீரே, அதே தாழ்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்பா நாங்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த 7 வார்த்தைகளிலே அடங்கி இருக்கிற சிலுவையிலே நீர் பேசின அந்த 7 வார்த்தைகளிலே அடங்கி இருக்கிற எல்லா அர்த்தங்களையும் எல்லா அப்பா அவைகளின் வியாக்கியானங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அவைகளை எங்கள் வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியாக நீர் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. தேச மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படணும். தேசங்களிலே எழுப்புதல் உண்டாகணும் அப்பா. எல்லா சண்டைகள் ஓயணும் ஆண்டவரே. எல்லா மக்களும் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே நீர் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தன்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் ஆண்டவரே, சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் தேவரீர் இந்த அப்பா தபசு கால பரிசுத்த நாட்களிலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்னும் அவர்களுடைய ஊழியம் எழும்பி பிரகாசிக்க அது அநேகரை வருகைக்கு நேர அப்பா அவர்கள் வழி நடத்தவும் கர்த்தாவே இந்த ஊடகம் பயன்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அப்படியாக முழு குடும்பங்களை எடுத்து நீர் பயன்படுத்தி நல்ல பரிபூர்ண சுகத்தையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே அதுல இணைந்து பணிபுரிகிறதான எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அப்பா அவர்கள் செய்கிற உமது ஊழியத்தை எல்லாவற்றையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களை இன்னும் அதிகமாக பெருக செய்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த வேலையிலே உமது ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் பிள்ளைகளையும் மகனையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களும் கர்த்தாவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. இதன் மூலமா தேவன் தாமே பரிசுத்தர், அவருதானே ரட்சகர் என்று எல்லாரும் அறிந்து கொள்ள மக்கள் இந்த குடும்பத்தை எடுத்து நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. அதே போல ஏசப்பா ஜெபித்த யாவருக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் இவர்களுடைய குடும்பங்களையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக கடைசியாக ஜெபிக்க வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜை இந்த வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இந்த மகள் உமக்கு செய்யும் ஊழியத்தை நீர் கனப்படுத்தி அந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே ரட்சகரான அப்பா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள்வி நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. பிரதர் இல்லையா சிஸ்டர்? இந்திய நாட்களில் தற்கால புகழ்ச்சி அல்ல, தேவ ஜனங்களுடைய மனங்கள் மாறுகிற நல்ல மனித உள்ளங்களாய் மாற்றப்பட
கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் சிலுவையிலே அத்தனை பாடுகளையும் பட்ட தேவனுக்கு நாங்கள் நன்றி கடன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருதயங்கள்ல வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திராண்டவரை துதியின் மத்தியில் வாசமா இருக்கவங்க அந்த பக்கத்துமே இந்த அருமையான ஜெப வேலைக்காக மக்கள் நன்றிகள் எடுக்கிற கர்த்தாவே, கர்த்தர் நீர் நல்லவர் வல்லவரமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து மட்டுமாய் காத்த தேவன் இனியும் ஒரு காக்க நீ வல்லவரும் நல்லவருமா இருக்கிறபடியா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இதோ ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாடுகள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரை சிலுவையிலே நீ சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறபடியா கர்த்தாவே உமக்கு அவர்கள் எந்த காய்க்கு சேர்த்தாலும் அது போதாது ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது போதாதது ஆண்டவரே. இப்படியாய் ஆண்டவரே உலகத்திலே அநேக மனிதர்களும் ஆண்டவரே மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஐச்சபிக்கிறோம். அவர்கள் உலகத்தில் இருக்கிறதான பெருமையான காரியங்கள் எல்லாம் அடுத்து போட்டு தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரே அப்பா அநேக ஆண்டவரே மனிதர்கள் மத்தியில ஆண்டவரே அப்பா இவர்கள் தன்னை உயர்த்தி அநேக ஆண்டவரை ஏழை எளிய மக்களை ஆண்டவரை தாழ்த்துக்கிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இருக்கிறவர்கள் இல்லாதவைகளை எல்லாம் சேர்த்து ஆண்டவரை தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு உலகத்திற்கு பெரிய மனிதர்களாக வாழ்கிற இவர்களும் கர்த்தர் தாமே ஆண்டவரை இவர்களை சந்திக்கும்படி ஆய்ச்சிக்கிறோம். இவர்கள் உள்ளத்திலே ஆண்டவர் ஒரு மன மாற்றத்தை கொண்டு வந்து இவர்களும் ஆண்டவரை மற்ற மனிதர்களுக்கு போல நானும் ஒரு மனிதன் என்று நினைத்து ஆண்டவரை வாழ்கிறதான் அந்த உள்ளங்களை தந்து அப்பா நீர் வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் ஆண்டவரை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரை அப்படியாய் ஆண்டவரை எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் ஆண்டவரை தன் உலகத்திலே எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன்னுடைய ஆத்மாவை ஆண்டவரே இழக்கிறவனுக்கு என்ன லாபம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே தன் ஆத்மாவை ஆண்டவரை அவன் இழக்காதபடிக்கு சாமானிய மக்களை கூட ஆண்டவரை அவன் ஆண்டவரை நேசிக்கிறவனாகவும் அவனை சிநேகிக்கிறவனாகவும் அவனோடு கூட அன்பு பாராட்டவும் கர்த்தர் உதவி செய்யும்படியா ஆட்சிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரை உலகத்தில் அநேக ஜனங்கள் ஆண்டவரை வீம்புக்காக ஆண்டவரை தன்னை ஆண்டவரை பெருமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரை தன்னை ஆண்டவரை ஒரு பெரிய மனிதர்களாக நிலைநாட்டி கொண்டு அதற்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில அநேக மக்களை ஆண்டவர் இழிவான பாதையிலும் ஆண்டவரை அப்பா அவர்களை ஆண்டவர் ஒரு பொருட்டாக கூட எண்ணாமல் பார்க்கிற இந்த உலகத்துல கர்த்தர் தாமே ஆண்டவரை அவர்கள் வாழ்கிற நாட்கள் 70 வருஷமோ 80 வருஷமோ ஆண்டவரை ஆனாலும் ஆண்டவரை இந்த உலகத்தில் எதை செய்தாலும் எதை அவர்கள் சேர்த்து வைத்தாலும் அவை எதுவும் ஒன்றும் கொண்டு போக முடியாத ஒரு ஆண்டவரை அந்த நீதி இருக்கிறபடியால் எதை எப்படி வந்தோமோ அப்படியே நாங்கள் ஆண்டவரை இந்த மண்ணுக்கு திரும்புகிற மனிதர்கள் என்று தன் உள்ளத்தில ஒவ்வொரு நாளும் நினைக்கக்கூடியவர்களாக அதை ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்களாக அநேக மக்களும் கர்த்தாவே இப்படியாக தான் எது கொண்டு வந்தாலும் எது கொண்டு வரவில்லை என்றாலும் அவர்களும் சாமானிய மக்கள் என்று எண்ணிக்கொள்ள அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட அவளை சிநேகிக்க அவர்களை ஆண்டவரை ஆதரிக்கக்கூடியவர்களாக இவர்கள் மாறி ஆண்டவரே அநேக மக்களையும் அநேக சமுதாயத்திலும் ஆண்டவரை இவர்கள் ஒரு நல்ல மனிதர்கள் என்று பெயர் எடுத்தார். நல்ல பெரிய மனிதர்கள் என்று இவர்களை பெருமைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நல்ல மனிதர்கள், நற்குணம் சார்ந்தவர்கள், இவர்கள் அநேகத்தை நேசிக்கிறவர்கள், அநேகர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் என்று என்ன அப்படியான ஒரு எண்ணங்களை ஆண்டவரை சமுதாயத்திலே உருவாக்கக்கூடிய மனிதர்களாக உயர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வேளையில் கொடுக்க தாவையில் எங்க தேசத்தை ஒரு திசை கொடுக்க தாவும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவனாகி கர்த்தர் தேசத்திற்கு நீர் ஆண்டவரை அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை அந்த தேசத்தை ஆளுகை செய்து அத்தேச மக்களுக்கு நீர் துணையா இருந்து அவர்கள் எல்லா வகை சூழ்நிலையும் இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த விலைவாசிகள் கூட ஆண்டவரை உயர்ந்திருக்கிறபடியா அவர்கள் இருந்து கர்த்தாவை இந்த பிள்ளைகளுக்காக கிடைக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காக நமக்கு கொடான கொடி சோகம் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வேளையில் கர்த்தாவை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அவரேற்கப்படுகிறதான ஜபங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்று ஆண்டவரை அவர்களுக்கு பதில் தந்து வழி நடத்தும்படியா கூட ஜெபிக்கிறோம். இந்த சங்கம ஊடகத்தை நடத்தி கொண்டு இப்பட்டுமாக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதங்களை அமர்ந்து உண்மை நோக்கி பார்க்க இந்த ஊடகத்தை நீர் ஆண்டவர் ஏற்படுத்தின தயவுக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறதான அருமையான தாசன் லெஸ்ஸி சகோதரரையும் அப்பா நீர் ஆசீர்வதித்து நல்ல சுகபலன் ஜீவன் தந்து ஆண்டவரை ஆசீர்வதித்து அப்பா அவர் கைவிட்டு செய்யற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரும பிள்ளைகள்
அவர் யோசிச்சான வந்தது ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்முடைய நிழலிலே அவர்கள் ஆண்டவரை அப்பா அமர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காய் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில இந்த ஜெப வேலையை தொகுத்து வருவதான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் மகனையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து இவர்களும் ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரை எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறதாகவும் அநேக ஜனங்களுக்கு சாட்சியாகவும் இதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த சிலுவை நாட்கள் நெருங்குறதான இந்த சூழ்நிலையில கர்த்தர் தாமே நம்முடைய பாடுகளுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய நிந்தைகளுக்காகவும் கர்த்தர் தாமே நம்முடைய பாவத்தை அந்த சிலுவையிலே சுமந்தார் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக முக்க கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டுவிட ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற விலையேறப்பெற்ற நாமத்தினால் இந்த ஜபத்தை எடுக்கும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் ஜபங்களை கேட்டவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். நாங்கள் ஐயரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐயரின். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஓசன்னா என்று சொல்லி கண்டால் இப்பொழுது ரட்சியும் என்று சொல்லி அர்த்தமாம். ஆகவே இந்த இலங்கை தேச மக்கள் ஜனாதிபதி எல்லாரும் தேவன் ரட்சிக்க கர்த்தர் கிருபையாய் இறங்க வேணும் என்று சொல்லி அவருடைய இருதயங்களும் சிந்தைகளும் தேவன் பக்கம் திசை திருப்பப்பட வேணும், சிலுவையின் பக்கம் திசை திருப்பப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி தகப்பனே. நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கர்த்தாவே சிலுவை பாடுகளை நாங்கள் தியானித்துக் கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தில் இருக்கிற நான் தலைவர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வார்த்தைகளை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களும் கூட கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரட்சிப்புகளாய் கடந்து வர தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான நல்ல இருதயத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதிகாரிகளின் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருதயங்களிலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர்தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா தலைவர்கள் கர்த்தாவே தேசத்தை ஆளுகிறவர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுங்க. சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை தேவன் அதிகாரிகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா இரக்கத்தின் தேவனே கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறியாத ஜனங்கள் கர்த்தாவே அப்பா உண்மை அறிந்து கொள்ள தேவன் வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் அநேக சுவிசேஷரை மிஷனரிகளை தேவன் இலங்கை தேசத்திலே எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா உண்மை அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்களிலே பின்மாற்றத்திலே போய் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. சுவாமி அப்பா அவர்களோ சன்னா இந்த பாடத்தக்கதாய் கர்த்தாவே தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே அப்பா உம்முடைய பாடுகளை நினைவு கூறத்தக்கதாய் கர்த்தாவே அவங்களுக்கு ஒரு கிருபையை தேவன் கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக பாடுபட்டு இருக்கிறாரே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள நல்ல அந்த இருதயத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்காக கர்த்தாவே இந்த கல்வாரி சிலுவையிலே உமது ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட நல்ல தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜாவே. எங்களுடைய கரங்களினாலே நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தவறுகளுக்காகவும்
கர்த்தாவை முதுக்கரங்களிலே ஆணிகள் பாய்ந்திருக்கிறதே கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் தவறான வழிகளிலே சென்றபடியால் உமது கால்களிலே ஆணிகள் பாய்ந்திருக்கிறது கர்த்தாவை. எங்களுடைய கெட்ட சிந்தனைகளுக்காக கர்த்தாவே அப்பா உமக்கும் உள்மடி தரிக்கப்பட்டது ஆண்டவரே அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவங்களுடைய இருதயத்துல தேவன் நீங்க பேசுங்க தகப்பனே. ஏதோ ஒரு வழியில் உடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அறிந்த எத்தனையோ பிள்ளைகள் பின்மாற்றத்திலே போகிறாங்க ஆண்டவரே அப்பா. அந்த நாட்களிலே கர்த்தாவே அவங்க படுகிற பொருளாதார காரியத்தினால் நிமித்தம் கூட அநேகர் பின்மாற்றத்துக்கு போறாங்க தகப்பனே. அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தாவே ஒவ்வொருவரும் ரட்சிப்பை ருசி பார்க்க உங்களுடைய அன்பை ருசி பார்க்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இலங்கை தேசம் முழுவதுமா இருக்கிற எல்லா ஜனங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அறியாத அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. குருக்கள் மத தலைவர்கள் கர்த்தாவே இப்படியாய் தேச தலைவர்கள் அதிகாரிகள் எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் உடைய ரட்சிப்பை காண தேவன் கிருபையை கொடுங்க. உடைய வருகையிலே அவர்கள் கைவிட்டு விடாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கமம் வானொலியை நடத்துகிற சகோதரனுக்காய் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் பேரு பேராக ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இன்னும் அநேக தேசங்களுக்கு இந்த வானொலி கடந்து செல்ல தேவன் உதவி செய்ய இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமீண்டும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஜெபித்த பிள்ளைகள் இன்னும் வந்து ஜெபிக்க இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. மட்டுமாய் நடத்தின எபினேசரையும் கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரை. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் என்னை தாழ்த்தி உயர்த்தி ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். அப்படியே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். நாங்க தயார் சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். எங்கள் ஆண்டவர் சிலுவையை நோக்கிய பயணத்தினாலே எங்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் கொடுத்தார். இவைகளை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதா உணர்ந்து கொள்ளக்கூடியதாய் கர்த்தர் அவர்களுடைய இருதயங்கள் சிந்தையிலே பேச வேணும் என்று சொல்லி ஆவியின் ஏவுதல் அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. மற்ற இதானுங்க சிஸ்டர் வந்து கோல் எடுத்து கொண்டு வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லும் போது திருப்பி சொல்லுங்க. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கிய பயணத்தினால் எங்களுக்கு அமைதியும் ஆறுதலும் தந்தா தேவன். ஆகவே இவைகளை ஜனங்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள அவர் ஏன் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அறிந்து கொள்ள அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியில் ஏவுதல் பெற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே சோத்திரம் அப்பா சோத்திரம் ஆண்டவரே அப்பா தந்தையே இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா அவங்களை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா தகப்பனே எங்கள் மீறுதல்களால் எங்கள் பாவங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்திருக்கிறீங்களப்பா தந்தையே அப்பா. இதை ஒவ்வொருவரும் அப்பா ஒவ்வொரு இனங்களும் அதை புரிந்து கொள்ளணும் அப்பா தந்தையே. இந்த பூமிக்கு வந்தப்பா நாங்கள் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் இல்லை என்ன செய்யணும் என்றதை அப்பா நீங்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறீங்களப்பா.
எங்கள் மீறுதல்களாலே எங்கள் பாவங்களாலே அப்பா நாங்கள் அடிமை வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா மீட்டெடுக்கிறதற்காக வந்து என்றதைப்பா ஒவ்வொருவரும் உணரும்படியாக தந்தையே அப்பா அந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் அப்பா கிரிய செய்யும்படியா சொல்லிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த சிலுவ பாதையிலேப்பா அதிகமான ஆத்துமாக்களை அப்பா நீங்கள் அழைத்து வாங்க அப்பா. தந்தையே உமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், உமக்காக ஈவனை விட்டு உமக்காகவே 3ஆம் நாள் உயிர்த்தாரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் அப்பா அந்த சிலுவையை நினைத்து கொண்டு ஒவ்வொருவரும் அப்பா உங்கள் திருக்க பாதத்துக்கு வர அப்பா ஒவ்வொரு இருதயத்தில் நீங்கள் பேசும்படியா சொல்லிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா இப்படி எந்த உலகத்திலும் யாருமே செய்யவில்லை, இயேசப்பா மாத்திருந்தார் எங்களை மீட்டெடுக்கிறதற்காக வந்தாரே, உமக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள இயேசு நாமத்தினாலே அப்பா அப்பா ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டுங்கப்பா. தந்தையப்பா முரட்டாட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா, புடிவாதங்களை எடுத்து போடுங்கப்பா, பண ஆசைகளை எடுத்து போடுங்கப்பா. எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு என் தந்தையின் பாதத்தை மாத்திரம் பற்றி பிடிக்கிற இனங்களாய் மாறும்படியாக செபிக்கிறேன் அப்பா. தந்தையே எமக்காக தந்தையே அப்பா இந்த ரத்தம் சிந்தினீங்களேண்டப்பா ஒவ்வொருவரும் அப்பா அந்த சிலுவையை பார்க்கும் போது தகப்பெரியப்பா ஒவ்வொருவரும் அப்பா அப்பாவின் பாதத்துக்கு வருகின்ற இருதயங்களை மாற்றும்படியாக செபிக்கிறேன் அப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி தந்தையப்பா, நன்றி அப்பா. அனைத்து மக்களையும் அப்பா ஒரு திரு பாதத்தில் ஒப்பு கட்டுகிறேன் அப்பா. எங்கள் மீறுதல்களால் நீங்கள் காயப்பட்டீங்கள், எங்களுக்காக அப்பா எல்லாவற்றையும் சிலுவையை சுமந்து தீர்த்திருக்கிறீங்களப்பா, ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கள் என்றதை ஒவ்வொரு இருதயத்தில் நீங்கள் பேசின கிருபைக்காய் நன்றி அப்பா. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஜெனட். இந்த நாட்களே இந்த முகாந்தரம் இல்லாமல் வலிய விதிக்கிறவர்களுக்காக, ஆத்துமாக்களை படுகுழியிலே தள்ளுறவர்களுக்கு, உண்மையான சாட்சிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசத்தில கூட மற்ற எல்லா இடங்களிலும் இப்படியான காரியங்கள் அநேகம் நடந்து கொண்டு வருகிறதாகவே இதிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெப. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே ராஜா உம்மை நினைவு கூறும்படியாக உலகம் எங்கும் ஆண்டவரே கர்த்தாவே தவசு காலம் என்று சொல்லி, ஈஸ்டர் என்று சொல்லி, பொஸ்கே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எத்தனையோ பாஷைகளிலே உம்மை நினைவு கூறுகிறார்கள், எத்தனையோ விதமாக கொண்டாடுகிறார்கள் அப்பா. சிலுவையை சுமக்கிறார்கள் கர்த்தாவே, முட்டை அடிக்கிறார்கள், தக்காளி பழம் என்றார்கள் ஆண்டவரே. எத்தனையோ விதங்களிலே எத்தனையோ விதமான கத்தோலிக்கமாக, சிஎஸ்ஐயாக, மிதிஸ்டாக, எத்தனையோ சபை பெயர்களிலே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எத்தனையோ காரியங்களாக உம்மை நினைவு கூறுகிறார்கள் அப்பா கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே வருகிற கிழமை எப்படியான வாழ்க்கை, எப்படியான நாட்கள் என்று நினைவு கூறாதபடி இன்றைய நாட்கள் ஆண்டவரே கர்த்தாவே இயேசு என்றும் ஆண்டவர் என்றும் ஆண்டவரே அப்பா சிலுவை சுமந்தவர் என்றும் தவசு காலம் என்றும் ஆண்டவரே ஒவ்வொரு பெயர்களை வைத்து கொண்டாடுகிற இந்த நாட்களிலே என் தேவாதி தேவனை நோக்கி பார்க்க கர்த்தர் ஒரு ஞானத்தை ஆண்டவரே தேவ ஆவியை இந்த உலகத்துக்கு நீர் கொடுக்க வேண்டுமாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த யுத்த நாடுகளிலே கூட ஆண்டவரே நீர் யார் என்று அறிந்தும் ஆண்டவரே தங்களுடைய நாட்டிலே நோன்பு என்றும் ஆண்டவரே நோன்பு நாட்களிலே யுத்தம் ஆண்டவரே ஓய பண்ண வேண்டும் என்றும் நிறுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்பா. இயேசுவே நீர் இந்த நாட்களிலே எல்லாருக்காகவும் ஆண்டவரே பாவிகளுக்காக வந்த தெய்வம் ஆண்டவரே இயேசுவே. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம், இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம், சத்தியம் என்னென்று பார்க்கிறோம் ஆண்டவரே. கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாராத வண்ணம் ஆண்டவரே அப்பா பரம்பரையாக வருகிற இந்த காரியங்களை நோக்கி பார்க்கிறோமே தவிர சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளருவதற்கு ஆண்டவரே மனம் திரும்புவதற்கு
பாவங்களை விட்டு பரிசுத்தமாகிறதற்கு, பரம்பர பாவ சாபங்களை விட்டு ஆண்டவரே கர்த்தாவே சந்ததியை உமக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சந்ததியை காண வேண்டும் என்று விரும்பாத மக்களுடைய குருட்டாட்டங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் சிலுவை சுமந்த நீர் தான் ஆண்டவரே, ஆனால் அதிலே வெற்றி சிறந்தாரே என்று சொல்லுகிற அந்த சத்தியத்தை கேளாதபடி அறியாதபடி இந்த காரியங்களை திரும்பவுமாய் செய்து கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே தங்களை தாங்களே ஆண்டவரே ஏமாற்றி மாய்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஒரு விசை பரிந்து பேசுகிறோம் தெய்வமே. ஏசப்பா, நாங்களும் புறஜாதியாராக எத்தனையோ விக்கிரகங்களை கர்த்தாவே பார்த்தோம், கர்த்தாவே கொண்டாடினோம், ஆண்டவரே கர்த்தாவே விரதம் பிடித்தோம். ஆனால் நீர் எங்களை தேடி வந்து எப்பொழுது ரட்சித்தீரோ, எப்பொழுது எங்களுடைய பாவங்களை மன்னித்தீரோ, எங்களுடைய இருதயங்களை திறந்தீரோ, எங்களையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களையும் ஏற்றுக்கொண்டீரோ, அன்றிலிருந்து ஆண்டவரே நாங்களும் எல்லாவற்றையும் விட்டு உம்மாலே கர்த்தாவே பின்னாலே வர நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக, தாழ்மைக்காக, உண்மைக்காக ஆண்டவரே சத்தியத்திலே வளருகிற பிள்ளைகளாக இம்மட்டுமா எங்களை நீர் நிறுத்தி இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே எங்களை போல அவர்களும் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் விட்டு ராஜா மன குருட்டாட்டங்களை, இருதய கடினங்களை, வீணான சிந்தனைகளை, பரம்பரை பாவங்களை, பரம்பரைகளை, விக்கிரகங்களை ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே அந்த கண்களை திறக்கும்படியாகவும், இவர்களுடைய வாழ்க்கைகள் பரிசுத்தமடையவும், இவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஆண்டவரே நல்ல ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்தாவியானவருடைய நிறைவு திறக்கப்படவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஒருவரை ஒருவர் வீழ்த்தி, ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி, ஒருவரை ஒருவர் தள்ளி நாங்கள் என்று நிற்கிற இந்த சகோதரி சொன்ன இந்த விண்ணப்பத்தை உடைய பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. வேண்டாம் ஆண்டவரே அப்பா, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. யாருக்கு யாரால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. அந்த ஐயோ என்ற வார்த்தையும் வாழ்க்கையும் வேண்டாம் தேவனே. அதை அறியாதபடி மாமிசத்திலே எழுந்து நின்று ஒருவரை ஒருவர் வீழ்த்தி, ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சுமத்தி ஆண்டவரே வேண்டாத வீணான வார்த்தைகளை பேசி ஆண்டவரே மனமடிவாக்காதபடி ராஜா அன்போடும் தெளிந்த புத்தியோடும் உண்மையோடும் உம்முடைய மகனாக மகளாக உம்முடைய ஆண்டவரை மீட்கப்பட்ட சபையாக குடும்பமாக நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக தேவனே. மாமிசமும் பிசாசும் ஆண்டவரே அப்பா திரும்ப திரும்ப ஆண்டவரே இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், செய்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தாவே கொடுத்து பிள்ளைகளை சின்ன பின்னமாக்குற இந்த காரியங்கள் அனைத்தும் உட்டை தெரியப்படுவதாக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கொஞ்ச காலம்தான் ஆண்டவரே, அதிலே பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வெளிப்பாட்டிலே சொல்லப்பட்டது போல அனுதினமும் பரிசுத்தமடைய, அனுதினமும் பரிசுத்த வாழ்க்கை வாழ, அனுதினமும் மற்றவர்களை வீழ்த்தாதபடி பரிசுத்தத்திலே, அன்பிலே ராஜா, உண்மையிலே ஆண்டவரே, தாழ்மையிலே, சத்தியத்திலே, பரிசுத்தாவியானவருடைய நிறைவிலே தங்க கர்த்தாவே நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. நீர் உதவி செய்யாவிட்டால் பிள்ளைகள் எங்கே போவார்கள் அப்பா? ஒவ்வொரு குடும்பத்தை, ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஆண்டவரை ஊழியங்களையும், ஒவ்வொரு சபைகளையும், ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தெய்வமே நீர் மனம் இறங்குங்கப்பா. நிற்கிறோம் என்று சொல்லி நாங்கள் விழுந்து போகாதபடி ஆண்டவரே கர்த்தாவே நீங்க உதவி செய்து ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறோம் என்று சொல்லி நீர் உம்முடைய கண்களினால் காண்கிறீர்கள் என்று சொல்லி, காதாலே கேட்கிறீர்கள் என்று சொல்லி ராஜா ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழும் பொழுது ராஜா நீரங்களிலும் நான் உங்களிலும் வாசம் பண்ணி நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்ய எங்களுக்கு நீர் அந்த வல்லமையை தர வல்லவராய் இருக்கிறீர் என்று அதிலே ஆண்டவரே வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு இடரலும் ஒருவருக்கும் கொடுக்காத வண்ணம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சபை பரிசுத்தம் அடையட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஒவ்வொரு வருஷமும் இந்த 7 வார்த்தைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவின் நாட்கள்
கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. லீவுகள் அநேகம் ஆண்டவரே இந்த நாட்களிலே. நோர்வேயிலே ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ நாள் லீவுகள் அப்பா. இந்த லீவு நாட்களிலே ராஜா பிரயோசனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா வெட்கமாகத்தான் இருக்கிற இந்த நாட்களிலே சில பேர் மச்சமே சாப்பிட மாட்டார்கள், மிரக்கறி அப்பா. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நீர் விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையும் ஆத்துமாவும் நீர் நேசிக்கத்தக்கதாக, நீர் வாழக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்பா. மாய்மாலம் இல்லை ராஜா, மிரக்கறி இல்லை ஆண்டவரே. அடித்து புசித்து கத்தாவே வாழுங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றை நீர் தினம் தினம் பார்த்து சிருஷ்டித்த தெய்வம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா, விடுதலை ஆக்குங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. மற்றவர்களை பிரயோசனப்படுத்திக் கொள்ள, பிரயாசப்படுத்த மற்றவர்களையும் ஆண்டவரே உமக்குள்ளாக இழுத்துக் கொள்ளுகிற அந்த நல்ல வாழ்க்கையை இவர்களுக்கு ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. மிரக்கறி இல்லையப்பா ஆண்டவரே. மாமிசத்தை புசித்தாலும் ஆண்டவரே உமக்குரியதாக ஆத்துமா, ஆவி, ஆத்துமா, சரீரம் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா நீர் அதைத்தான் கேட்கிறீர் ஆண்டவரே, இருதயத்தை தா என்று சொல்லி. ஆனால் இந்த இருதயத்திலே இருபுற கட்டாவே ஒரே திருக்கு முறுக்குகளாக, எண்ணங்கள், சிந்தனைகளாக நிற்கிற இந்த வாழ்க்கைகள், குடும்ப கல்லோலங்கள் அப்பா ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே வருகிற பிரச்சனைகள் யாவும் ஆண்டவரே நிர்மூலமாக போகும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே கொல்கொதா மலையிலே ராஜா எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வெற்றி சிறந்த தெய்வம். எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே சிலுவையிலே சிந்தப்பட்டு முள்முடியிலே தாக்கப்பட்டு அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் தான் நாங்கள் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே நீர் அந்த இடத்திலே கர்த்தாவே அன்பு நிறைந்தவராய் நிற்கும் பொழுது பிலாத்துவும் ஏரோதும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்கள் என்று அந்த சத்தியத்தை காண கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பரம்பரையாக இருந்த அந்த விரோதம், பரம்பரையாக வந்த அந்த அவர்களுடைய 2 கோப தாபங்களும் அன்றைக்கு இயேசுவுக்கு முன்பாக ஒன்று சேர்ந்த இந்த பிலாத்துவும் ஏரோதவையும் நினைவு கூறும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா 2 விரோதிகளும் ஒன்று சேர்ந்தார்கள் உங்களுடைய அன்பை வைத்து ராஜா. அந்த அன்பு ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளே வர வேண்டும். ஒருவரும் பிலாத்து மாதிரி ஏரோது மாதிரி இருக்காத வண்ணம் ஆண்டவரே உங்களுடைய அன்பை பேச குடும்பத்தின் நடுவிலே, சபையின் நடுவிலே ஆண்டவரே, உலகத்தின் மத்தியிலே, நாடுகளின் மத்தியிலே, யுத்தங்களின் மத்தியிலே ஆண்டவரே நினைவு கூற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை வைத்து ராஜா அன்றைக்கு எத்தனையோ வியாபாரங்கள் நடக்கிறதப்பா. அது வேண்டாம் இயேசப்பா. தேவனே நீர் செய்து முடிக்க வல்லவர், எல்லாவற்றையும் மன்னித்து செய்து முடிக்க வல்லவரப்பா. எத்தனையோ கர்த்தாவே காரியங்களை பார்க்கும் பொழுது ஊழியக்காரர்கள் ஆண்டவரே வியாபாரமும் பணமும் ஆண்டவரே வாகனங்களும் ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது ராஜா. ஆனால் அன்றைக்கு நீர் நிலை குலைந்த வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே தண்ணீர் கேட்கிறீர் ராஜா. சிலுவை சுமக்க முடியாதபடி தள்ளாடுகிறீர் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இன்றைக்கு அப்படி நினைவு கூறுகிறார்கள் இல்லையே ராஜா. தேவனே ஊழியக்காரர்களாலேயே எவ்வளவோ சபைகள் இடரப்படுகிறது ராஜா, வாழ்க்கைகள் இடரப்படுகிறதப்பா. தேவனே வேண்டாம் ஏசப்பா, எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து ஆண்டவரே உம்முடைய சிலுவையை மட்டும் நோக்கி பார்த்து அந்த ஆண்டவரே ஏரோதுக்கும் பிலாத்துவுக்கும் முன்பான நின்ற எங்கள் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தாராகிய தேவாதி தேவனாகிய இயேசு ராஜாவை நோக்கி பார்க்க ஒவ்வொருவருக்கும் அந்த அன்புள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருவரும் ஏரோதை போல பிலாத்துவை போல இராதபடி எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கை ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அனுதினம் இரவும் பகலும் அதை நினைவு கூர்ந்து ராஜா குற்றங்கள் குறைகள் பிழைகள் ஆண்டவரே நீர் விரும்பாத காரியங்கள் எல்லாவற்றும் ஆண்டவரே நாங்கள் அசதியாய் இருப்பமா இருந்தா அதை ஒரு விசை மன்னியுங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலே மன்னியுங்கப்பா.
தேவனே மன்னித்து ஒரு ரோஜா பூவை போல ராஜா ஆண்டவரே அப்பா நின்றது போல நாங்களும் ஒரு ரோஜா பூவை போல மலர்ந்த பிள்ளைகளாக வாழ எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களிலே ஒரு விசை இந்த யுத்தத்திலே நிக்கிற பிள்ளைகளுக்காக, சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளுக்காக, ஆஸ்பத்திரிகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எத்தனையோ பேர் எல்லாரையும் இழந்து நிற்கிறார்கள், கைகாலை இழந்து நிற்கிறார்கள், கண்ணை இழந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே, மூளையை இழந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா இந்த பிள்ளைகளை ஒரு விசை நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் வருந்தி கேட்கிறோம் ஐயா. சிறைச்சாலையில வாடுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம், ஆஸ்பத்திரியில இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக ரத்தம் சின்ன தகப்பனே, எந்தெந்த இடங்களிலே என்னென்ன ஆறுதல் வேணுமோ, என்னென்ன சமாதானம் வேணுமோ, என்னென்ன தேவை வேண்டுமோ, என்னென்ன கத்தாவை பரிசுத்தம் வேணுமோ, என்னென்ன விழிப்புணர்வு வேணுமோ, என்ன எவ்வளவு காரியங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே நீங்க ஆண்டவரே சிறைச்சாலையிலே சென்று ஆண்டவரே கத்தாவே அன்றைக்கு பவுலும் சீலாவையும் விடுவித்த தெய்வம், பேதுருவை விடுவித்த தெய்வம் ஆண்டவரே, தானியேலை விடுவித்த தெய்வம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்த தெய்வம், இன்றைக்கும் நீர் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் இருக்கிற தெய்வம், பறந்து வந்து பட்சிக்கிற அக்கினியாய் நிற்கிற எங்கள் தெய்வமே, இந்த பிள்ளைகள் மத்தியிலே வாங்க ராஜா ஆண்டவரே, சிறைச்சாலையிலே வாங்கப்பா, ஆஸ்பத்திரிகளிலே வாங்க ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே வாங்கப்பா, எல்லாவற்றையும் இழந்து நிக்கிற கத்தாவே குடும்பங்களுக்குள்ளே செல்லுங்கப்பா கத்தாவே. நிச்சயமாக உடைய ஆறுதல் சமாதானம் இவர்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, சுகம் வேண்டும், விடுதலை வேண்டும் ஆண்டவரே. உடைய பாதத்திலே ஆண்டவரே இன்னும் என்ன ஜெபம் வேண்டுமா இவைகள் எல்லாவற்றையும் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அருள் செய்கிற எங்கள் தெய்வமே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த நாட்களிலே உம்மை நினைவு கூறவும், அமைதியாக இருந்து உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய சத்தியத்திலே உம்முடைய வார்த்தையிலே வளரவும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களை ஏறெடுக்கவும், எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜெபங்களையும் ஆண்டவரே நீர் நிரப்பி வழிநடத்தி காக்கும்படியாக எல்லாமல்ல இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களையும் வழி நடத்துவாராக, சுகம் தருவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலி அம்மா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கைவிடப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே சிலுவையை நோக்கிய பயணத்திலே இருக்கிறார்கள். இப்படியாய் கைவிடப்பட்ட, யுத்தத்தினால் கைவிடப்பட்டிருக்கிறார்கள், தாய் தகப்பனால் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். இப்படி கைவிடப்பட்டு தனித்தவர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கரம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இரக்க நிறைந்தவரே, இந்த யுத்தங்களா ஆபத்துகளில் இருந்தும் அப்பா தகப்பனே எவ்வளவு பேரப்பா மடிந்து போயிருக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே நீ பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே, ஆவியானவரே பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. இந்த பிள்ளைகளை அந்தரிக்க விடாதே தகப்பனே. தாய் தகப்பனே இழந்த பிள்ளைகளை அப்பா நீ திருக்கண் நோக்கி பாரும் தகப்பனே. ஆவியானவரே, புருஷனை இழந்தவர் அப்பா இவ்வளவு பேரப்பா புருஷனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளையை இழந்து பதை பதைக்கிறார்கள் தகப்பனே. இயேசுவே, உமது நாமத்தால் அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா நீர்தானப்பா அவர்களுக்கு தகப்பனின் தாயுமாயிருந்து பாதுகாப்பு கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. நீர் பாடுபட்ட நாளிலே உம்மை கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. நீரே அவர்களுக்கு உதவி துணையுமாயிருந்தருளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, ஆவியானவரே நீ ஒரு விஷயம் அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் பதைக்கிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அம்மா இல்லை அப்பா இல்லை என்று
அப்பா அந்தரிக்கிறவர்கள் மேலே உமது ஆதரவு இருக்க செய்திருந்த தகப்பனே. அப்பா அவர்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய நீர் வல்லவராயிருக்கிறபடியா இயேசுவே உமை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு யார்தான் இருக்கிறார்? நீரே அல்லாமல் உமக்கு யாரப்பா துணை செய்வார் தகப்பனே. அப்பா எப்பாவி பிள்ளைகளை கண்ணோக்கும் தகப்பனே. தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகளை கண்ணோக்கும் தகப்பனே. அப்பா இந்த வீரர்கள் சண்டைக்கு போகும் வீரர்களை பார்க்க முடியவில்லையப்பா, கண்ணோக்க முடியவில்லையப்பா. அவ்வளவு திடகாத்திரம் உள்ளவர்களை கொண்டு போய் அநியாயமாக கொலைக்களத்திலே விடுகிறார்களே தகப்பனே. ஆவியானவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா இந்த யுத்தங்கள் வேண்டாம் தகப்பனே, சமாதானத்தை கொடுத்துள்ளும் தகப்பனே. ஆவியானவரே அங்கு பார்க்க முடியவில்லை அப்பா, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துள்ளும் தகப்பனே. பிள்ளைகளை விட்டு பதைய உதைக்கிறார்கள் தகப்பனே. தாய் தகப்பன் அப்பா அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. சமாதானத்தை கொடும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா விழாவே இந்த சங்கம வானொலிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த சங்கம வானொலி ஆசீர்வதியும் தகப்பனே. நாங்கள் இந்த நாளில் ஜெபிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவருக்கு இந்த சங்கம வானொலி எந்த ஒரு பிள்ளையும் இல்லாமல் அவரை அந்த சங்கமாறு நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. குடும்பத்தை ஆசீர்வதியும். அவருக்கு எந்த குற்றம் இல்லாமலும் அவரை மூடி மறைத்து பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும். அவருக்கு ஏதோ உடம்பு சுகம் இல்லாத போல இருக்கின்றது தகப்பனே. வருத்தங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கும் தகப்பனே. ஆவியானவரே நீ நினைத்தா ஒரு நொடிப்படுதல எல்லாவற்றையும் முடிக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. அவர் உடலிலே குணமாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட்க்கா. பிரைஸ் லார்ட். நீங்க அரேபியா தேச மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். யுத்தத்துக்காக இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் யுத்தங்களை ஓய பண்ற கர்த்தர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதுக்காக நீங்க ஜெபத்திலே வழி ஆண்டவரே மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த மாதத்தின் கடைசி நாளை காண வைத்த கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து அப்பா தகப்பனே உமக்கினூட உம்முடைய வழியினூடாக எங்களை நடத்தின கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, இந்த தவசுகால நாட்களிலும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எல்லா இக்கட்டுகளிலும் எல்லா ஆபத்துகளிலும் எல்லா சத்ருவானும் பிடியிலிருந்தும் எங்களை பாதுகாத்து மீட்டு கொண்டிருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ அவலங்கள், எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும் என் தகப்பனே அப்பா எங்களை மீட்டு கொண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கை கொண்டு நடக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த சங்கம வானொலியை அப்பா எங்களுக்காக உண்டு பண்ணி ஆண்டவரே இந்த இடத்துல எங்களுக்கும் ஒரு அப்பா தயவை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு ஒரு வரத்தை தந்திருக்கிறீங்களே ஐயா. அப்பா கிருபையை தந்திருக்கிறீங்களே ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த வானொலியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே தாங்களும் அப்பா ஒவ்வொருவரும் உடைய பரிசுத்த நாமத்தை அறிய
அறிக்கையிட ஆண்டவரே ஒன்று கூடி அப்பா உம்மை நோக்கி ஓடி வர என் தேவனே ஒவ்வொருவரின் இருதயத்துல இருக்கிற எல்லா கடினங்களையும் எடுத்து போட்டு ஒரு சமாதானத்தை உம்மை நோக்கி ஓடி வர உம்முடைய வார்த்தை வசனங்களை ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, கடைசி காலங்கள் கடைசி காலங்கள் ஆண்டவரே. தேவனே, என்னென்ன பாடுகள் என்னென்ன நடக்கிறது என்று நாங்கள் யாவரும் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தப்பித்து கொள்ளும்படியான ஞானத்தை எங்களுக்கு அப்பா நீங்கள் தாங்க ஆண்டவரே. அப்பா, தேவையில்லாத சிந்தனைகள் எண்ணங்கள் பாவமான வழிகளில் நாங்கள் செல்லாதபடி அப்பா பரிசுத்தவர்களாக பரிசுத்தவான்களாக ஆண்டவரே நாங்கள் திகழும்படி எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, அன்புள்ள பிள்ளைகளாக அன்பின் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, அப்பா வேதத்தை ஆராய்ந்து அறிந்து அப்பா உம்மை நோக்கி ஓடி வர அப்பா இந்த காலங்களில் உம்முடைய வார்த்தைகளை மென்மேலும் கற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்குள்ள கூட இருந்து எங்களுக்கு ஆர்வத்தையும் நல்ல புத்தியையும் தந்து ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே, உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு அப்பா வேதங்களை சொல்லிக் கொடுக்கும்படியான ஊழியர்களை நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய வேதத்தை அறிந்து ஆராய்ந்து நன்மையை அப்பா எப்போதும் பெற்றுக்கொள்ள தேவனே அவர்களோடு கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. உம்மை அறியாத மக்கள் அப்பா தகப்பனே எத்தனையோ பாவ வழிகளில் ஈடுபட்டு தங்களை அழித்து மாய்த்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கை கொண்டால் உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருப்பார்களே தகப்பனே. கர்த்தாவே, இவர்களோடு கூட இருந்து இவர்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. இன்றைய நாட்களில் மின் தகப்பனே கர்த்தாவே, இஷ்டவேலுக்காக ஜெபிக்க அப்பா வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்பா. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் இஷ்டவேலை காத்து நடத்துற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. அங்கு நடக்கிற ஒவ்வொரு உபத்திரவங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நாங்கள் அறியோம் ஆண்டவரே, யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்று நாங்கள் யாரும் அறியோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. அந்த இடத்துல நடக்கிற எல்லா போராட்டத்துக்கும் மத்தியிலும் நீங்கள் உலாவி வருகிறீங்கள் ஆண்டவரே. அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு நியாய தீர்ப்பை நீங்கள் கொடுக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அந்த நாட்டிலே ஆண்டவரே ஒரு நீதியை நிலைநாட்டவும் அப்பா நியாயத்தை உண்டு பண்ணவும் ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்கள் என்று நாங்கள் ஒவ்வொருவருமாக விசுவசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவரே, அந்த இடத்தில் இருக்கிற மக்களையும் நீங்கள் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, அந்த அயல் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த நாடுகளையும் உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. தகப்பனே கர்த்தாவே, அவர்களும் உம்முடைய பிள்ளைகள் தான் அப்பா. கர்த்தாவே அப்பா, பிரிவினைகள் வந்த போதிலும் தகப்பனே ஆவியானவரே அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக நீங்கள் அனைத்து காப்பீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, அந்த பிள்ளைகளும் ரட்சிக்கப்படவும் உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோடு நீங்கள் அப்பா நீங்கள் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய வசனங்கள் வார்த்தைகளை கை கொள்ள அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அனுப்பி உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனை அறியாத மக்கள் ஆண்டவரே, உம்மை அறியாத மக்கள் ஆண்டவரே அறிய பண்ணும்படியான கிருபை அப்பா அவர்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. தேவனே, அங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அப்பா தகப்பனே ஒவ்வொரு வயோதிபர்களை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கண்ணீரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் யாரிடம் செல்வார்கள் ஆண்டவரே? உம்மை இல்லாமல் அவர்களுக்கு தேற்றுவார் யாருண்டு? ஆற்றுவார் யாருண்டு? அரவணைப்பார் யாருண்டு? ஆறுதல் கொடுப்பார் யாருண்டு? அப்பா தகப்பனே, அவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாகவும் தேற்றவாளராகவும் அப்பா நீங்கள் இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, இஸ்ரவேலிலும் அயல் நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளையும்
உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் நீதி உள்ளவர்களாகவும் நியாயத்தில் வல்லவர்களாகவும் இருக்கும்படியாக தகப்பனே அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அவர்களின் இருதயங்களை தொடுங்க ஆண்டவரே. இருதயங்களில் அப்பா இருக்கிற கடினங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, சதையான இருதயத்தை அவர்களுக்குள்ள உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா இரக்கமுள்ள இருதயங்களாகவும் அன்பு நிறைந்த பிள்ளைகளாகவும் அதிகாரிகளாகவும் எந்தவனே அவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா பாரபட்சம் பார்க்காதவர்களாக நீங்கள் அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு அதிகாரிகளும் அப்பா தங்களுடைய குடும்பங்களை தங்களுடைய நாட்டு மக்களை நினைக்கும்படியான எண்ணங்களை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அதிகாரிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே, இலங்கையில் நடக்கிற எல்லா உபத்திரவங்கள் அக்கிரமங்களையும் எந்தவனே நீங்கள் அறிந்திருக்கிறீங்களப்பா. கர்த்தாவே, அங்கே நடக்கிற ஒவ்வொரு பாவ இச்சைகளையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு நியூஸ்களை கேட்கும் போது பயங்கரமாக இருக்கிறதே ஆண்டவரே. அப்பா, பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதே ஆண்டவரே. அப்பா, இப்போதைய காலங்களில் பிள்ளைகளினால் பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பெற்றோர்களை கொலை செய்ய திட்டம் வகுத்து கொட்டுக்கிற சத்ருவானவனை நீங்கள் முறையடித்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு வரும் உயிர் ஆபத்துக்களை அப்பா நாங்கள் படித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, கடைசி கால வேளையில் பெற்றோர்களை ஆதரிக்கிற பிள்ளைகளாகவும் அன்பு காட்டுற பிள்ளைகளாகவும் என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, இந்த பிள்ளைகளை அப்பா ஆளாக்குவதற்கு இந்த பெற்றோர்கள் பட்ட வேதனைகளை அப்பா நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இவற்றை எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகள் உணர்ந்து ஆண்டவரே தங்களுடைய பெற்றோர்களை அன்போடும் பரிவோடும் கடைசி காலம் வரை உம்முடைய ராஜ்யத்துக்கு அனுப்பும் வரை தகப்பனே அவர்களை அன்போடு வைத்துக் கொள்ள ஆண்டவரே. ஏந்தவனே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு நல்ல புத்தியை ஞானத்தையும் கொடுத்து காத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. பணத்தினாலும் ஆண்டவரே, போதவஸ்து அடிமைகளினாலும் என் தகப்பனே இந்த பெற்றோர்களுக்கு அப்பா உயிர் ஆபத்துக்கள் வருகிறது ஆண்டவரே. இந்த பெற்றோர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் உற்று நோக்கி பாருங்க ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகள் அப்பா கர்த்தாவே சத்ருவானின் பிடியில் அகப்பட்டு அவர்களை அறியாமல் செய்கிற இந்த காரியங்களை அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானத்தையும் அன்பையும் பண்பையும் கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அப்பா நிலையான வாழ்க்கைகளில் இருக்க ஆண்டவரே. இந்த போதைக்கு அடிமை ஆகாதபடி அப்பா பெற்றோர்களை அவமதித்து நடக்காதபடி என் தேவனே அந்த பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே அப்பா இப்படியான பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீங்கள் புடமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. அறியாமல் செய்கிற இந்த காரியங்களை அப்பா நீங்கள் அப்பா கண்ணோக்கி பார்த்து இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் சர்வ வல்ல தேவனே சரியாக நேர்த்தியாக நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனே அப்பா இந்த தேசங்களில் இருக்கிற எல்லா இடங்களிலும் இருக்கிற பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தங்கள் பெற்றோர்களை அப்பா கடைசி கால வேளையில் அப்பா சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நடத்த, அன்போடும் பரிவோடும் நடத்த இன்னும் அப்பா கர்த்தாவே எவ்வளவு காலம் இருக்கிறதே அவர்களை அப்பா நாங்கள் பார்க்கிறது ஒரு அப்பா ஊழியம் என்று அவர்கள் எண்ணி அன்போடு பரிவோடு தங்கள் பெற்றோர்களை அரவணைத்துக் கொள்ள ஏந்தவனே அவர்களின் இருதயத்திலே ஒரு அன்பை ஊற்று காண்டவரே. அப்பா பணம் என்று அப்பா சொத்துக்கள் என்று சேர்த்து வைக்கிற எண்ணங்களோடு நிற்காதபடி ஏந்தவனே தங்களுடைய பெற்றோர்களை பார்க்கிற ஆர்வத்தோடும் அப்பா கவனிக்கிற பரிவோடும் அவர்கள் இருக்கும்படியாக தேவனே அவர்களோடு கூட இருங்காண்டவரே. தேவனே உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் இந்த பெற்றோர்களின் கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த பெற்றோர்கள் அப்பா வேதனையோடும் கண்ணீரோடும் கலங்கி நிற்கிறார்களோ பிள்ளைகளின் மத்தியில அவர்கள் அப்பாவுக்கு கிடைக்காத அன்பை ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து ஆதரவாக அணைத்து அப்பா நீங்கள் அவர்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே.
உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. நேற்று மீண்டும் இன்று மாறாதவர் ஐயா, உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. சிறு ஜெபத்தோடு கூட ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய நாளின் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, நீர் பொறுப்பேறும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சங்கம வானொலிக்காய், தேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, மிக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளை வந்து உம்முடைய காரியத்தை செய்ய ஆசீர்வதியும், பிள்ளையோட ஊழியத்தையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். சோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, இந்த பரிசுத்த வாரத்திலே எங்களை இணைத்த தயவுக்காக உங்களுக்கு சோத்திரம் அப்பா. சபைகளில் நடக்கிற ஜெபங்கள், உபவாச கூட்டங்கள், கூடுகைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கிடைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் வரப்போகின்ற இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் ஆலயங்களிலே நடக்க போகின்ற ஆராதனைகளை ஒப்பு கிடைக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாடுகளை, மரணத்தை நாங்கள் நினைத்து ஏசப்பா எங்களுக்காக நீங்க சிலுவையிலே செய்து முடித்த காரியங்களை எண்ணி ஆண்டவரே நாங்கள் அவற்றுக்கு நன்றி சொல்லி உங்களுடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு சாட்சியா நடக்க உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சங்கமம் வானொலி ஊழியத்திலும் இந்த வானொலியில இணைந்து நீங்கள் ஜெபிக்க தந்த தேவைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவள் இருக்கிறது அந்த தேசத்துக்காய் நன்றியப்பா. அந்த தேசத்திலும் ஆண்டவரே அவள் செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகளை சந்ததியாக காத்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றியப்பா. அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி. அவருடைய ஊழிய பாதையும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட சகோதரியோடு கூட இருந்து நல்ல சுகத்தில் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு இந்த ஜெப கூடுகை நடத்த நீங்க செய்த உதவிக்காக உங்களுக்கு சோத்திரம் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அதே போல சகோதரி வினோவையும் ஜசிமாவையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அவளுடைய தேவைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவளுடைய குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள் எதுவா இருந்தாலும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த இந்த பிள்ளை ஊழியத்துக்கு அழைத்து நீங்க வழி நடத்துகிற கிருபைக்கா எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெசிமாவையும் போக்கிலும் வரத்திலும் அவ்வேல இடத்திலும் பாதுகாத்துக் கொள்ள வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிசிலி அம்மாவை ஐயாவை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட அவருடைய வீட்டு தேவைகளை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வீட்டு தேவைகளை எங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி உங்களை கரம் கூட இருக்கிறதுக்காக சோத்திரம். நானாலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல குணாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வேலை காரியங்கள், அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். பாசாமல் ராஜை ஒப்பு கொடுக்கிறோம். இந்தியா தேசத்துக்காக நன்றியப்பா. அவருடைய ஊழியங்கள் இன்னும் பழகி பெருக வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரி கலாசீலனை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. சகோதரியுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி வாதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. இன்னும் சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி தாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கனிஷ்டாவுடைய பாடசாலை மாணவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்தில் ஒரு எழுப்புதலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த மாணவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமாய் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் சத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நகோமிலோகனை ஒப்பு கொடுக்கிறோம்.
பாசையில் சலோகனை ஒப்பு கிடைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சத்தியவேத திருச்சபை மீட்டிங்கை ஒப்பு கிடைக்கிறோம். இந்த நாளிலும் தாயாரிய ராஜாமாவையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். அதற்கூடாக நீங்க தர இருக்கின்ற செய்திகள், சாட்சிகள், வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த இருப்பிடத்தை ஒப்பு கிடைக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே தருகிறோம். இந்த மாகாண்டவரே அவருடைய ஒரு தேவைகளையும் உங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். தாயார் பத்மாவதி ஜேம்சம்மா, தாயார் கேந்திரனம்மா இவர்களையும் ஒப்பு கிடைக்கிறோம். அருமையாக எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற இந்த தாய்மாருக்காய், இவர்களோடு எடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றியப்பா. அவருடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கிடைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த தாய்மாருடைய தேவைகளையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சோதரி ஆயுரனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அவ செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. சோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவ இருக்கிற அந்த தேசத்தையும் ஒப்பு கிடைக்கிறோம். அந்த தேசத்தினப்பா அவ கூட அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட ஜபிக்கிறோம். ஊழியர் அவர்களையும் ஒப்பு கிடைக்கிறோம். ஆண்டவரே அவர் தருகின்ற வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள் உங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. குடும்பத்தாருக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சோதரி ஐரினுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஐரினையும் பாதுகாத்து நடத்த வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். சோதரி கான்சிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கம்சியுடைய ஊழியங்களையும் ஒப்பு கிடைக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே வைரத்த தேசத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளும் நித்திய வெளிச்ச நேரத்திலே இணைகின்ற ஊழியர்களுக்காய் வருகிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி ஒப்பு கிடைக்கிறோம். குடும்பத்தார் உறவுகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கிடைக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கிடைக்கிறோம். இன்னுமாக பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகள், சந்ததிகளை ஒப்பு கிடைக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஊழிய வாஞ்சிகளுக்காய், தாளந்துகளுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. இந்த ஆண்டவரே சுவாமி சோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சங்கமம் ஊழியர்களாக குடும்பத்தாரை ஒப்பு கிடைக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்பு கிடைக்கிறோம். மகனை குடும்பமாய் படைக்கிறோம். பிற பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கிடைக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கிடைக்கிறோம். அந்த வேலையெடுத்த ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. ஊழியங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளும் சோதரன் வாழ்க்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கிடைக்கிறோம். அந்த வாகனங்களில் எல்லா கருவிகளும் வேலை செய்ய ஜெபிக்கிறோம். நாளிலும் ஆண்டவரே சாமி இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நன்றி ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கிடைக்கிறோம். குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம். அதே போல் ஒப்பு கிடைக்கிறோம். பாஷியாவை ஒப்பு கிடைக்கிறோம். அவரை பராமரிக்கின்ற அந்த டாக்டர்ஸ்மார், நர்ஸ்மார் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்திலே ஒப்பு கிடைக்கிறோம். பயன்படுத்துகிற கருவிகளை ஒப்பு கிடைக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் கொடுக்கிற மருந்துகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றியப்பா. அந்த பிள்ளையை நீங்கள் காண்பது அவனுக்கு ஆண்டவரே கூட இருந்து நல்ல சரீர சுகத்தை கொடுத்து அந்த பிள்ளை ஆண்டவரை பேசத்தக்கதாக நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலி கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நன்றி ஜெபிக்கிறவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சதற்கு பாயங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். அனைவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி எல்லாம் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். மகள் நல்லதாசனே ஆமென். ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்தது ஊழிய சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் சோயின நேரத்திலும் இணைந்து தொகுத்து வழங்கிய அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையில் இணைந்து ஜபித்த ஒருவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை கால வேளையிலே ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் இணைய மாட்டார்கள். அந்த வகையிலே நாங்கள் 8 மணிக்கு ஆரம்பிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. முன்னதாக நீங்கள் வந்து வர்ஷிப் செய்ய விரும்பினால் அந்த 7:30 மணிக்கு நாங்கள் தொடருவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமீன். God bless you all. ஆமீன் ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லோரும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து செல்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்